அத்தியாயம் 14. இதோ உதவி. ஒரு வலிமையான இலக்கு கட்டளையுடன் உங்கள் மனப்பணங்களை தீவிரப்படுத்துங்கள். முந்தைய அத்தியாயங்களில் விளக்கப்பட்டது போல, உங்கள் உணர்வு உங்கள் உடல் மன வாழ்க்கை செயல்பாடுகளின் 24 மணி நேர செயல்பாட்டில் முழுமையாக மூழ்கியுள்ளது மற்றும் கணக்கீட்டிற்கு அப்பாற்பட்ட புலன் தூண்டுதல்களுக்கு உட்படுத்தப்படுகிறது. எனவே, சில காலவரையற்ற வாழ்க்கை இலக்கின் பலவீனமான, விளைவுகளற்ற மனப்படத்துடன் உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் முனைந்தால், உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு, நான் பிஸியாக இருக்கிறேன், என்னைத் தொந்தரவு செய்யாதே, என்று கூறும். மேலும் நியாயமாக, நீங்கள் விரும்புவதை நோக்கி உங்களை வழிநடத்த அல்லது உங்களை ஈர்க்க உங்கள் அழுத்தமான வழிமுறைகளால் உங்கள் ஆழ்மனதை ஈர்க்க, நீங்கள் விரும்புவதைப் பற்றிய கிட்டத்தட்ட நிலையான மற்றும் மிகவும் தீவிரமான மனப்படங்களால் உங்கள் ஆழ்மனதை கிட்டத்தட்ட மூழ்கடிக்க வேண்டும். நீங்கள் வலுவாக வாருங்கள். கட்டளையிடுங்கள். உங்கள் ஆழ்மனதில் ஆதிக்கம் செலுத்துங்கள். மேலும் நீங்கள் உங்கள் ஆழ்மனதில் கட்டளையிடும் விஷயத்தின் அடிக்கடி, கிட்டத்தட்ட நிலையான, மிகவும் தீவிரமான, மிகவும் தெளிவான மனப்படங்களால் மட்டுமே இதைச் செய்ய முடியும். இதன் பொருள், உங்கள் ஆழ்மனதின் கவனத்தையும் இணக்கத்தையும் உங்கள் வாழ்க்கை இலக்கில் கவனம் செலுத்த கட்டளையிடும் வலிமையான, ஆதிக்கம் செலுத்தும் தனிப்பட்ட சக்தியை பயன்படுத்துவதாகும். உங்கள் ஆழ்மனது உணர்ச்சியற்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது ஒரு சர்வோ மெக்கானிசம். இது மட்டுமே சேவை செய்கிறது மற்றும் உற்பத்தி செய்கிறது. அது பெரும் வழிமுறைகளின் கட்டாய சக்திக்கு நேர்விகிதத்தில் இது உற்பத்தி செய்கிறது. எனவே உங்கள் ஆழ்மனது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன உருவாக்க விரும்புகிறீர்கள் என்பதை கற்பனை செய்து புரிந்து கொள்ளும் மனப்படங்களின் தீவிரம் மற்றும் அதிர்வெண்ணுக்கு நேர்விகிதத்தில் நீங்கள் விரும்புவதை உற்பத்தி செய்யும். எனவே, நீங்கள் விரும்புவதைப் பற்றிய உங்கள் மனப்படங்களை பெரிதும் தீவிரப்படுத்த முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும். இதோ உதவி. உங்கள் மனப்படங்களை ஒரு வலிமையான இலக்கு கட்டளை மூலம் நீங்கள் பெரிதும் தீவிரப்படுத்தலாம். இது நீங்கள் மனப்பூர்வமாக சித்தரிப்பதை வார்த்தைகளால் வலியுறுத்துகிறது மேலும் அதை ஒரே நேரத்தில் செய்கிறது. வார்த்தை முழக்கம் கோல் கட்டளை முறை எனது 71 அத்தியாய புத்தகத்தில் முழுமையாக விரிவாக கற்பிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் விரும்புவதை எவ்வாறு பெறுவது? அந்த புத்தகத்திலிருந்து முழுமையான முறையை கற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் பெரிதும் பயனடைவீர்கள். இருப்பினும், அதன் ஒரு பகுதியை இங்கே மீண்டும் கூறுகிறேன். இதன் மூலம் உங்கள் ஆழ்மனதில் உங்கள் மனப்படத்தைப் பற்றிய வழிமுறைகளை பெரிதும் தீவிரப்படுத்த இதை பயன்படுத்தலாம். ஒரு இலக்கு கட்டளையின் ஒரு எடுத்துக்காட்டுக்கு மட்டுமே எங்களிடம் இடம் உள்ளது. எனது புத்தகம், நீங்கள் விரும்பியதை எவ்வாறு பெறுவது, பல வாழ்க்கை இலக்குகளுக்கான வார்த்தை முழக்கமான இலக்கு கட்டளைகளின் பல எடுத்துக்காட்டுகளை தருகிறது, மேலும் மிகவும் வெற்றிகரமானவற்றை எவ்வாறு உருவாக்குவது என்பதை விளக்குகிறது. தகுதியான நோக்கங்களுக்காக பெரும் செல்வத்தின் வாழ்க்கை இலக்கை உருவாக்க உங்கள் ஆழ்மனதில் இலக்கு கட்டளையை இங்கே பயன்படுத்துவோம். நீங்கள் உங்கள் ஆழ்மனதில் இலக்கு கட்டளையை பயன்படுத்துவீர்கள். 1 மில்லியனை உருவாக்குங்கள். நீங்கள் இந்த இலக்கு கட்டளையை அமைதியாக, ஆனால் மிகவும் வலுவாக, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்கள் ஆழ்மனதில் திரும்பத் திரும்பச் சொல்வீர்கள். இதன் பொருள் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான முறை கூட, குளிக்கும் போதும், சவரம் செய்யும் போதும், ஆடை அணியும் போதும், அனைத்து காத்திருப்பு காலங்களிலும், நூற்றுக்கணக்கான தினசரி வாய்ப்புகளிலும், ஒவ்வொரு மறுமுறைக்கும் தேவையான 2 வினாடிகள் இருக்கும்போது. 1 மில்லியனை உருவாக்குங்கள். 1 மில்லியனை உருவாக்குங்கள். 1 மில்லியன் சம்பாதிக்க. 1 மில்லியன் சம்பாதிக்க. 1 மில்லியன் சம்பாதிக்க. மனதளவில், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். ஒவ்வொரு முறை திரும்பத் திரும்பச் சொல்ல 2 வினாடிகள் மட்டுமே ஆகும். இப்போது, அந்த இலக்கு கட்டளை 1 மில்லியன் சம்பாதிக்க ஐ பயன்படுத்தி, நீங்கள் பெரும் செல்வத்தை குவிப்பது, 1 மில்லியனராக இருப்பது.
உங்கள் பெரும் செல்வத்தை பயன்படுத்தி நீங்கள் விரும்பும் அனைத்தையும் பெறுவது மற்றும் மற்றவர்களுக்கு உதவ கிட்டத்தட்ட வரம் பெற்ற வழிகளைக் கொண்டிருப்பது போன்ற உங்கள் தீவிர மனப்படங்களை வலியுறுத்துங்கள். வலிமையான இலக்கு கட்டளைகளால் வலியுறுத்தப்படும் தீவிர மனப்படங்களின் கலவையானது, வாழ்க்கையில் நீங்கள் விரும்புவதை வழிநடத்த அல்லது உங்களை ஈர்க்க உங்கள் ஆழ்மனதை கட்டளையிடுவதில் எவ்வளவு கவர்ச்சிகரமானது என்பதைப் பாருங்கள். வலிமையான இலக்கு கட்டளைகளால் வலியுறுத்தப்படும் தீவிர மனப்படங்களின் 1 மில்லியன் சம்பாதிக்க ஒரு உதாரணமாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. பொருத்தமான மனப்படங்கள் மற்றும் பொருந்தக்கூடிய இலக்கு கட்டளைகள் உங்கள் துணை நனவை நீங்கள் விரும்பியதை உருவாக்க கட்டளையிட பயன்படுத்தப்படலாம். மகிழ்ச்சி, அன்பு, வெற்றி, செல்வம், செல்வாக்கு, அதிகாரம், புகழ். புகழ். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இப்போது உங்கள் மனப்படத்தை உங்கள் ஆழ்மனதில் பெரிதும் தீவிரப்படுத்துவதற்கான வழிகளைக் கண்டறிய நாம் மேலும் மேலும் இணைப்போம். இது உங்கள் வாழ்க்கை வழிகாட்டும் அமைப்பாகும். மிகவும் பயனுள்ள மற்றும் மிகவும் உற்சாகமான மனப்படத்தை தீவிரப்படுத்துபவரை அடுத்த அத்தியாயத்தில் சேர்ப்போம்.